நேரம் 12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் வரதராணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.3% செல்வ வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பொசொன் நிகழ்வுகளுக்கு அமைவாக விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பொசொன் தினத்தை முன்னிட்டு 289 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் தெரிவிப்பு. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 49 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். சீரற்ற காலநிலையினால் முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு அதிகபட்ச வரையறைக்குட்பட்டு இழப்பீடு வழங்குவதற்கு அல்லது அவற்றை மீண்டும் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய திணைக்களங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அவ்வாறே பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் குறித்து மதிப்பீடு செய்து அதிகபட்ச வரம்புக்குட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாக்கல ரத்நாயக்க தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கும் வீடுகளை புனரமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மழையுடன் கூடிய காலநிலையினால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பல வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த வீடுகளை புனரமைப்பது அல்லது நட்ட ஈடு வழங்குவது தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டது. வீடுகளை நிர்மாணிக்கும் பணியில் முப்படையினரின் உழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். அனர்த்தம் காரணமாக முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்த வீடுகள் தொடர்பில் முறையான அறிக்கையை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானி சாக்கல ரத்நாயக்க பணிப்புரை விடுத்தார். இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.3% செல்வ வளர்ச்சியை பதிவு செய்து உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தேசிய கணக்கு மதிப்பீட்டை வெளியிடும் திணைக்களம் கடந்த வருடத்தின் முதல் காலாண்டில் நிலையான கணக்கின் கீழ் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3,16,196 கோடி ரூபாவாக இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. இது இந்த ஆண்டின் இதே காலாண்டில் 3,32,958 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. அவ்வாறே விவசாயம், தொழில்கள் மற்றும் சேவை நடவடிக்கைகள் முறையே 1.1%. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் வரியில் 10% அதிகரிப்பு ஏற்பட்டு உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இம்முறை பொசொன் பண்டிகைக்காக அனுராதபுரத்தில் உள்ள பௌத்த விகாரைகளுக்கு பெரும் அளவிலான பக்தர்கள் வருகை தந்திருப்பதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அனுராதபுரத்திற்கு 10 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறவிருக்கும் பொசொன் வாரத்தில் அனுராதபுரம், மிகிந்தலை, தந்திரிமலை ஆகிய புனித பூமிகளை பிரதானமாக கொண்டு பல்வேறு விசேட சமய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனுராதபுரத்திற்கு வருகை தரும் மக்களின் வசதிக்காக இலங்கை போக்குவரத்து சபை 400க்கும் மேற்பட்ட மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தி உள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பொசொன் நிகழ்வுகளின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்றை போலீசார் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதற்காக 19,000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 322 பொசொன் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 296 தோரணங்களும் 4,500க்கும் மேற்பட்ட தான சாலைகளும் அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இம்முறை பொசொன் தினத்தை முன்னிட்டு 289 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது.
அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தானசாலைகளை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. 2800 பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். சில தானசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளதாக சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் 18,207 தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு தொடக்கம் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான திருத்தப்பட்ட புதிய சுற்றறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் கல்வியில் சமத்துவம் பெறும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் முறைகேடுகளை குறைத்து முதலாம் தரத்திற்கு சிறுவர்களை இணைத்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடம் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தற்போதைய சுற்றறிக்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே குறித்த திகதிகளுக்கு முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை மாணவர்கள் விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர் ஊடாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலதிக தகவல்களை பெற 1911 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் அல்லது பொது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள் தயாராகி வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்பட வேண்டிய தேர்தலாகும். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை 5 வருடங்கள் நிறைவடையும் நிலையில் இந்த வருடம் கண்டிப்பாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பார்லிமெண்டத்தின் பதவிக்காலம் முடிந்து 2 வருடங்களின் பின்னர் அதனை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. எந்த காரணம் கொண்டும் ஜனாதிபதி பார்லிமெண்டத்தை கலைத்தால் அதற்கு ஏற்றவாறு பார்லிமெண்ட் தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 2044 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 26,964 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர். மேல் மாகாணத்தில் அதிக அளவானோர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. மழையுடன் கூடிய காலநிலையோடு டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை 20 முதல் 60 வயதிற்குட்பட்டவர்களுக்கு எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். காலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களின் மூலம் எலிக்காய்ச்சல் நோய்க்கான பாக்டீரியா உடலில் எளிதில் ஊடுருவக்கூடும். விவசாயிகள், சுரங்க தொழிலாளர்கள், கால்வாய்களை சுத்தப்படுத்துவோர்கள் ஆகியோருக்கு எலிக்காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் கோலித்த ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தற்போது 5000க்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிக காய்ச்சல், கண் சிவத்தல், வயிற்றுவலி, இருமல் மற்றும் அதிகப்படியான
தசைவலி ஆகிய அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நுகர்வோர் சட்டத்தை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கிறது. கூடுதலான விலையில் பொருட்களை விற்பனை செய்தல், விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தாமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்திகள். ஆசிய நாடுகளுக்கான இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சில நாடுகளில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை பாதித்திருக்கிறது. இதனிடையே இந்திய சுற்றுலா பயணிகளுக்கான ஆன் அரைவல் விசா முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தாய்வான் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாகாணத்தின் கருணாபுரம் என்ற பிரதேசத்தில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை பதிவான குறித்த சம்பவத்தின் முதல் நாளிலேயே 18 பேர் பலியாகினர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டோரின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். நாட்டில் விவசாயத்துறையின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு குறித்த வேலை திட்டம் செயல்படுத்தப்படும். வேலை திட்டத்திற்கென 380 கோடி ரூபாய் உலக வங்கி வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதில் 250 கோடி ரூபாய் கால்நடை அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும். அதன்படி பால், முட்டை மற்றும் கோழி உற்பத்தி தொழிலை மேம்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்திக்காக 100 கோடி ரூபாய் செலவிடப்படும். அதன் கீழ் சேதமடைந்திருக்கும் பல கிராமப்புற விவசாய வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளன. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கான லீக் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறது. முதலாவது போட்டியில் கொழும்பு வடக்கு மற்றும் கொழும்பு தெற்கு அணிகள் மோத உள்ளன. மகொன சரே மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. போட்டித் தொடரில் 5 அணிகள் பங்கேற்க உள்ளன. போட்டிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. முதலாவது சுற்றில் ஒவ்வொரு அணியும் 4 போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். முன்னிலை வகிக்கும் 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். மகாராஜா ஃபுட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பங்கு வெளியீட்டை ஆரம்பிக்க உள்ளது. ஒரு பங்கின் விலை 5 ரூபாவாகும். 2,50,00,000 பங்குகள் வெளியிடப்பட உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் விஜயானந்த் குகநாதன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் 12,50,00,000 வசூலிப்பதே இலக்கு என தெரிவித்தார். 1995ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நிறுவனம் உள்நாட்டு விவசாயிகளை மேம்படுத்தும் வகையில் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு பலசரக்கு மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. 24வது சர்வதேச தேயிலை ஏலம் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. அதன்போது 58 லட்சம் கிலோ தேயிலை ஏலத்தில் விடப்பட்டது.
அனைத்து வகையான தேயிலைக்குமான கிராக்கி குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டது. அதன்போது 1 கிலோ தேயிலை 3400 ரூபாய் என்ற அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, முன்னராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தளத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.3% செல்வ வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. பொசன் நிகழ்வுகளுக்கு அமைவாக விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பொசன் தினத்தை முன்னிட்டு 289 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் தெரிவிப்பு. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 49 அதிகரிப்பு. இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெற்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.